ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோட் பண்ணுங்கப்பா ஃப்ரம் ஐஎம் பிளானட். ஸ்கூல் சிபிஎஸ்சி சிறுகனூர்லையும் கண்டோன்மெண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நமஸ்தே. நம்மளோட எம்ஏஎம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 2004 ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனமாக உருவானது. அதில் ஒரு பகுதியாக நம்மளோட எம்ஏஎம் சீனியர் செகண்டரி ஸ்கூல் நம்மளோட சிபிஎஸ்சி விங்கில் ஒரு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளோட பள்ளியில் எல்கேஜிலேருந்து ஐஜிசிஎஸ்சி சிலபஸ்ஸு, சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு, மெட்ரிக் சிலபஸ் இதை எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரே ஒரு இதில் ஹீரோ கிட்ஸ் மூலமாக நம்ம ஒரு புதிய ஒரு 21st செஞ்சுரி எஜுகேஷனை நம்ம கொடுத்துட்ருக்கோம். மேலும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு இந்த 21st செஞ்சுரி லேர்னிங் பேஸில் அவங்களோட மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்களோட அசஸ்மெண்ட்டை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். அடுத்து நீங்கள் 6th to 9th ஸ்டாண்டர்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் பேஸு டெய்லி நடக்கக்கூடிய போர்ஷனில் எந்த பார்ட் கவர் ஆகிருக்கு, அவங்களோட ஸ்லிப் டெஸ்ட்டு, அவங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, அதை இங்கேயே ஹோம் ஒர்க்கை வச்சு ஸ்கூல்லையே ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் கொடுத்து அதை பண்ண வச்சு வீட்டுக்கு அனுப்பியும், வீட்டு பாடத்தை மட்டும் டெஸ்ட்டுக்கு உண்டானதை மட்டும் படித்து இங்கே மறுநாள் தேர்வு எழுதுறது மாதிரியும் ஸ்லிப் டெஸ்ட் கோச்சிங் மெத்தடில் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. 10th 11th 12th பொறுத்தவரையிலும் போர்ட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பீரியாடிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹார்ஸாகவும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோச்சிங்கை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் 2024-25 அட்மிஷனை நோக்கி நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபேமிலியிலேயே 3 குழந்தைங்க ஒரே நேரத்தில் வரும்போது அந்த குழந்தைங்களில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு குழந்தைக்கும் மீதி இருக்கக்கூடிய 2 குழந்தைங்களுக்கும் அவங்க ஃபேமிலி பேஸ் கன்செஷன் கொடுத்துட்ருக்கோம். அவங்கள அட்மிஷன் ஆகக்கூடிய 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கன்செஷன் பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப லாங் பேர் கிட்டத்தட்ட காரை அந்த மாதிரி பகுதிகளிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்ல மார்க் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கன்செஷன் பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே நேரத்தில் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துட்ருக்கோங்க. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது. 3 tier மெனு சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு. கண்டோன்மெண்ட்டில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த கண்டோன்மெண்ட் பிரான்ச்சஸில் இந்த மாண்டிசோரி ட்ரைனிங் ஃபுல் ஃப்ளெட்ஜில் அங்கே பண்ணிகிட்ருக்கோங்க. அதோட சேர்த்து மற்ற இப்போ நம்ம ஐஜிசிஎஸ்சி இன்டகிரேட்டட் நம்ம பண்ண போகிறோம். அது 2024-25 நம்ம அட்மிஷனே அதை நோக்கி தான் போயிட்டுருக்குங்க. ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தாலும் மிக குறைந்த கல்வி கட்டணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம் சார். மற்ற நியர்பை ஸ்கூல்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ சிபிஎஸ்சி பொறுத்தவரையிலும் மைனாரிட்டி ஸ்கூலை பொறுத்தவரையிலும் நம்ம கல்வி கட்டணத்தில் ரொம்ப கம்மியான ஒரு பார்ட் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கூலை தான் நம்ம சொல்கிறோம். குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவையை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கிறதுனால நம்ம மேம் ஸ்கூலை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சார். யூஸ்வலாக ஒரு மைனாரிட்டி ஸ்கூலு முஸ்லீம் ஸ்கூல்னு இல்லாமல் நம்ம ஸ்கூல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செக்குலர் ஸ்கூல் தான் சார். அதனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விதமாக அவங்களோட ப்ரேயரு, ஈனியத்து கிளாஸு, குரானு இது எல்லாமே அவங்களுக்கு எவ்ரி டைம் அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அரபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 12th லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா அரபிக்கில் ஃபஸ்ட் மார்க் 96 எடுத்திருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அரபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஈனியத் கிளாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். குரானை 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா குரான் நல்லாவே ஓதக்கூடிய லெவலில் பிள்ளைங்க டெவலப் ஆகிட்டாங்க. ஃப்ரம் ப்ரைமரி செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் உள்ள அந்த கிராத்து, அந்த குரானில் இருக்கக்கூடிய சில ப்ரேயர்ஸ் பாட்டு இது எல்லாமே அவங்களுக்கு இமீடியட்டாக பண்ணக்கூடிய லெவலில் தயாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க தன்னோட ப்ரேயரை கம்ப்ளீட் பண்ணுன்றதுக்காகவே தனித்தனி செப்பரேட் விங்கு, பாய்ஸுக்கு தனியாக ப்ரேயர் ஹாலும் பள்ளிவாசலும் இருக்குது. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு தனியாக ப்ரேயர் ஹால் தனியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸு ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, மற்ற கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் அந்த ப்ரேயரோட நாலேஜை கொண்டு வரணும். அந்த பார்ட்டில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்கவுங்க ரிலீஜன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நம்ம அதை கொண்டு போயிட்டுருக்கோம் சார். ஸோ டோட்டலாக இதை நம்ம ஒரு செக்குலர் பேஸ்லையும் கொண்டு போகிறோம் சார். கோச்சிங் எப்படி இருக்குது? வீட்டில் படிக்கிறாங்க பசங்க? நல்லாயிருக்கு. கிளாஸ்க்கு ஸ்கூலுக்கு வரதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடுறாங்க. மேம்லாம் எதுவும்லாம் படித்தாங்க. அங்கே கோச்சிங் நல்லா இல்லை, மறுபடியும் இங்கே கொண்டாந்து சேர்த்துருக்கோம். கோச்சிங் நல்லா இருக்குது சார். குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, சாப்பிட வச்சு அனுப்பி விட்றாங்க.
என்னோட பையன் வந்து எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இப்போ 5th வரைக்கும் படிக்கிறாப்புல. என் பொண்ணு வந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க. கோச்சிங் சிறந்த முறையில் பண்ணுறாங்க, நல்ல முறையில் கோச்சிங் பண்ணுறாங்க. பஸ் வசதி நல்லா இருக்குது. பக்கத்து ஊருங்கிறதுனால எங்களுக்கு ஆர்டி கொடுத்துருக்காங்க. ஆர்டி கவர்மெண்ட்லேருந்து ஆர்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டியே என் பையன் தான் சேர்த்தேன் நான். பையனை சேர்த்ததுக்கப்புறம் பொண்ணும் ஆர்டியில் சேர்த்து நல்லா கோச்சிங் நல்லா கொடுக்குறாங்க. நல்லா கல்வியை பொறுத்தவரைக்கும் சிறந்த கல்வியில் வந்து நல்லா கல்வி நிறுவனம் நல்லா பண்ணுறாங்க. பாதுகாப்பு நல்லா சிறப்பான பாதுகாப்பு, நல்ல கோச்சிங். இப்போ இங்கிலீஷ் மீடியம்ங்கிறதுனால இங்கிலீஷ் நல்லா சொல்லி தராங்க. இங்கிலீஷில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா சொல்லி தரதுலையும் நல்லா சொல்லி தராங்க. கல்வியில் நல்ல சிறந்த கல்வியாக இருக்குது. பஸ் வசதி இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கல்வி சிறந்த கல்வியை கொடுக்கறதுனால தான் சேர்க்க சொல்கிறோம். நல்ல சிறந்த கல்வி. பிரின்சிபல் சார் நல்ல கோச் பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு அதுக்கு அப்போ மீட்டிங் போகிறது வரது எல்லாமே கரஸ்பாண்டன்ஸ் சார் எல்லாம் பண்ணுறாங்க. எஜுகேஷன் எல்லாமே ரொம்ப பெட்டராக தான் இருக்குது. நம்ம 2 பசங்களுமே இங்கே தான் படிக்கிறாங்க. ஒர்த்தபிள் ஃபீஸ் ரொம்ப மினிமம் கம்பேர்ட் டு வேற ஸ்கூலை விட இது மினிமம் தான் இருக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் எல்லாம் நல்லா இருக்கு. பிள்ளைங்களுக்கும் நல்லா சொல்லி தராங்க. நேரம் கூடும் போது எந்த ஊரும் ஒன்ன பாடும், நெஞ்சுக்குள்ள நிம்மதி வரும். ஆளு அம்பு சேன அட அத்தனையும் கூடும், விட்டு போன சொந்தமும் வரும்.